எழுந்து நிற்போம். ஒருவருடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளு வளவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடன் உயர்வு பெறும். இதை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடன் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாளும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளு வளவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். ஒருவருடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து
நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வும். வாடிமா நகர் புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு மாந்தர்களாகிய பங்கு மக்களே, அருட்சகோதரிகளே மற்றும் திருப்பயணிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி வளன் SVD அவர்கள் சார்பாகவும் திருக்குடும்ப அன்பிய குடும்பங்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். கல்வி கற்றோரும் பொருள் பெற்றோரும் உற்றார் உடனிருக்க சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என தன்னையே தாழ்ச்சியின் அடையாளமாக வெளிப்படுத்தும் இயேசுவின் இயல்பை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. குழந்தைகள் காணும் உலகத்தை அவர்களின் மனக்கண் கொண்டு காணும் பக்குவம் இருந்துவிட்டால் அகிலமெங்கும் அமைதிதான், அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் அன்புதான். குற்றம் சொல்ல மனமின்றி யாவும் சுற்றமாய் மாறிடும் என்பார்கள். அடுத்தவர் முயற்சி கண்டு அழிக்க துடிக்கும் பொறாமை நிறைந்த மனதை களைந்துவிட்டு தன் முயற்சியால் எழத் துடிக்கும் குழந்தையின் மனப்பக்குவத்தை நாம் பெற்றிட அழைக்கப்படுகின்றோம். நம்மிடம் பெரும்பாலும் உறவு முறிதல்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? யார் பெரியவர் என்கிற தலைக்கணம்தான். ஈகோ என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அந்த தலைக்கண உணர்வுதான் நீ போ என உறவுகளை தண்டிக்கவும் கண்டிக்கவும் கண்டுகொள்ளாமல் விடவும் காரணமாய் அமைகிறது. அன்பு உறவுகளே, ஈகோ என்னும் தன்னலத்தை களைந்து வி கோ என்னும் இணைந்து பயணித்து மகிழ்ந்திருக்க முயற்சிப்போம். குழந்தை மனம் கொண்டு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள இறைமகன் இயேசுவின் அருளை நிறைவாய் வேண்டி புனித பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. இன்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உம்முடைய அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உம்முடைய அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியா உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உறைவனி தனிலும் மென்மையாவே இறைவாவும் அது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதையும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புள்ளினாய் என் மேல் தெளிப்பே நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உறைவனி தனிலும் மென்மையாவே ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நமக்கு தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோ உம்மையே வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றலமைக்கும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறி தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கமே இருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென்.
மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பே உருவான இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெறைகளுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பொறுமையின் உச்சம் அடுத்தவர் நலனுக்காக தன்னை இழப்பது, ஆனால் பொறாமையின் உச்சம் அடுத்தவர் வாழ்வை அழிக்க துடிப்பது. இன்றைய முதல் வாசகத்தில் பொல்லாதவர்கள் எவ்வாறு நீதிமான்களை அழிக்க துடிக்கிறார்கள், ஆண்டவர் வந்து அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவார் என பார்ப்போம் என நகைக்கிறார்கள் என்பதை சாலமோன் தனது ஞானத்தால் உணர்ந்து இறைவாக்காக எடுத்துரைக்கின்றார். நல்லார் சோதிக்கப்பட்டாலும் கடவுளால் காப்பாற்றப்படுவர் என நன்கு அறிந்திருந்த போதும் அவ்வாறு நடக்கிறதா என வேடிக்கை பார்ப்போம் என நகைக்கும் பொல்லாரின் வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். கடவுளையும் கடவுள் தம் மக்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெற வேண்டும் என இறையரில் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். சாலமோன் நூலின் வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 17 முதல் 20 உடைய. பொல்லாதவர்கள் தங்களுள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையாக என கூறிய வேண்டாம், முடிவில் அவருக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றார், அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவளை விடுவிப்பார். அவரது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சுதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவளை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் நாங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் எல்லாம் நீயே இறைவா, உளவும் உயிரும் நீயே, என் வாழ்வும் பொருளும் அழகான உலகம் அசைந்தாடுவே அன்பின் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ் தெய்வம் குந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்
என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வமே. செய்ய கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம். என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாளை அரவணைத்தாய். என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாளை அரவணைத்தாய். நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாட இசைத்தாய் பாவைக்கு விளக்கானாய். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாய் உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். பகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இந்த புவி வாழ சிந்து மழையாக வந்து பலமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று இறைவை எண்ணி தந்தாய். இந்த பூமி வாழ சிந்து மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய். மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக என்று நிறைவை எண்ணித் தந்தாய். உயினுக்காக உளம் நுழைந்தாய் உயிர் மூச்சாக எண்ணில் கலந்தாய். உயினுக்காக உளம் நுழைந்தாய் உயிர் மூச்சாக எண்ணில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பே சமநீதி வளரச் செய்வேன். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். பகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாலும் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். பகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இரண்டாம் வாசகம் முன்னுரை. உலகில் நடக்கும் அனைத்து தீமைகளுக்கும் ஆணி வேராக இருப்பது பொறாமை என்ற உணர்வே என்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யாக்கோப்பு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். பொறாமைக்கு மாற்று மருந்து அனைத்தையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் தூய மனம். அத்தகைய மனம் நம்மிடம் இருக்கும்போது நம்மிடம் விருப்பு வெறுப்புகளோ பகைமை உணர்வுகளோ இருக்காது என்ற நம்பிக்கையோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம்.
அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனம் 16, அதிகாரம் 4 இறை திருவசனம் 3 வரை. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளி வேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நிற்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வாயிலாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாது இருந்தார்கள். ஏனென்றால் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து
அவள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். முதல்வராய் இருப்பது பிறரை பயன்படுத்தி வாழ்வதற்கு அல்ல, பிறருக்கு பயனுள்ளவராக வாழ்வதற்காக. முதல்வராய் இருப்பது பிறரை பயன்படுத்தி வாழ்வதற்காக அல்ல, பிறருக்கு பயனுள்ளவராக வாழ்வதற்காக. பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, பங்கு மக்களே, நம்முடைய வாழ்வின் பாதையிலே, பயணத்திலே நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதம், யார் பெரியவர், யார் பெரியவர், யார் சொல் சமூகத்திலே எடுபடுகிறது, யாருடைய பேச்சு பங்கிலே எடுபடுகிறது, இவனை விட இவளை விட எனக்கு தான் அதிகமான செய்திகள் தெரியும், இவனை விட இவளை விட நான் தான் பங்கு தந்தையோடு நெருக்கமாக இருக்கிறேன், இவனை விட இவளை விட நான் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவள், நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பங்கில் இருக்கின்றோம், நாங்கள் தான் முதலிலே வந்த குடும்பங்கள், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். யார் பெரியவர், யார் பெரியவர் என்ற இந்த விவாதம், யாருக்கு முதல் மரியாதை வழங்கப்படுகிறது, யாருடைய பெயரை முதலிலே குறிப்பிடுகின்றார்கள் என்ற, யாருடைய பெயரை முதலிலே சொல்லி புகழ்ந்துரைத்தார்கள், என்ன அங்கீகாரத்தை எனக்கு வழங்கினார்கள், எனக்கு வழங்கப்படாத அங்கீகாரமும் மாலையும் அந்த நபருக்கு மட்டும் ஏன் வழங்கப்படுகிறது, நான் அவனை விட நான் அவளை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சு போயிட்டேன், இப்படி நாம் அடிக்கடி நாம் கேள்விகள் கேட்டிருக்கிறோம், கேட்க நினைத்திருப்போம், கேட்காம இருந்திருப்போம். நம்முடைய அடி உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இப்படிப்பட்ட எண்ணற்ற கேள்விகள், முணுமுணுப்புகள், அங்கலாய்ப்புகள், பொறாமைகள் நம்முடைய அன்றாட உரையாடுகளில், உறவுகளில் மிகுந்திருப்பது உண்டு. இது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. என்னோடு சேர்த்து நம்ம எல்லோருக்குமே இப்படிப்பட்ட கேள்விகள் வருவது உண்டு. அன்புக்குள்ளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பினை இரண்டாவது முறையாக பகிர்ந்து கொள்கின்றார். அவர்கள், அந்த சீடர்கள் எதை பற்றியுமே பேசாமல், எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல், தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை பற்றி மட்டும் ஒருவர் பேசிக்கொண்டு அந்த வழிநடுகளும் வருகின்றார்கள். அன்பானவர்களே, யார் பெரியவர் என்ற இந்த விவாதம் உறவினை சீரழிக்கும். யார் பெரியவர் என்ற ஆழமான ஒரு விவாதமானது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவினை சீரழிக்கும். யார் கரங்களில் அதீத அதிகாரங்கள் உண்டு என்னும் அதிகார போதை குழுமத்திலே, பணிபுரியக்கூடிய இடத்திலே, துறவர இல்லங்களிலே, பங்குகளிலே இது ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்குகிறது. இத்தகைய மனநிலை உறவுகளை சீரழிக்கும். இத்தகைய விவாதங்கள் உறவுகளில் பிளவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. தரம் தாழ்ந்த விவாதங்கள் இறைவன் முன்னிலையில் நம்மை மௌனமாக்கும். நாம் நினைக்கிறோம், நான் 4 சுவருக்குள்ள நான் பேசுகிறேன், 4 சுவருக்குள்ள நான் என்னுடைய குடும்பத்தை விவாதிக்கிறேன், எனக்கு பிடித்தவர்களோடு விவாதிக்கிறேன். ஒரு சேரங்களில் ஒரு மரியாதை குறைவாக நாம் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் தரம் தாழ்ந்த விதத்திலே நாம் விவாதம் செய்கின்ற பொழுது, அன்புக்குள்ளே, இப்படிப்பட்ட விவாதங்கள் இறைவனுடைய முன்னிலை நம்மை மௌனமாக்கும். தரம் தாழ்ந்த விவாதங்கள் கடவுளுடைய முன்னிலை நம்மை மௌனமாக்கும். தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற அந்த விவாதம்
இயேசுடைய சீடர்களுக்குள் எழுந்தது. இயேசுவுக்கு இருந்த அந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், எளிமையாக மக்களின் நேரடி தொடர்பிலும் அமைதியிலும் அன்பிலும் இயேசுவின் புதுமையை பார்த்த அந்த சீடர்கள் இயேசுவை குனிந்து தொட்டு பாதங்களை கழுவுவராக ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறந்தார்கள். நம்முடைய குடும்பங்களிலும் கூட, நம்முடைய குழுமங்களிலும் கூட, நம்முடைய துறவர இல்லங்களிலும் கூட விவாதங்கள் இருக்கிறது. நாம் எழுப்பக்கூடிய விவாதங்கள் எதை குறித்ததாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்த விவாதமா? எங்கேயாவது இந்த நபருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் நிறைய விவாதங்கள் நமக்கு இருக்கிறதா? அநேகமான நேரங்களிலே நம்முடைய விவாதங்கள் மற்றவர்களை பற்றி தான் நம்முடைய விவாதங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை குறை சொல்வதிலும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதிலும் நம்முடைய விவாதங்கள் அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த விவாதங்கள் எதற்காக? முதன்மை இடத்தை ஒருவர் அடைய நினைப்பது இன்னும் அதிகமாக பணியாற்றுவதற்காக ஒருவர் முதன்மையான இடத்தை தேட வேண்டும். பிறரை பயன்படுத்தி வாழ்வதற்காக ஒருவர் முதன்மையான இடத்தை அடைந்தால் அவர் அந்த முதன்மை பண்பை இழந்து விடுவார். பிறரை பயன்படுத்தி ஒரு சிறந்தவராக இருப்பது தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய அடையாளம் கிடையாது. மாறாக பிறருக்கு பணியாளராக வாழ்வதுதான் தலைமைத்துவத்தினுடைய இலக்காக இருக்க வேண்டும். பிறருடைய உழைப்பை, பிறருடைய நேரத்தை, பிறருடைய பொருட்களை சுரண்டி அதனை தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய அதீன வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது தலைமை பணியாளருடைய அந்த செயல்பாடு அல்ல. மாறாக தன்னுடைய உழைப்பை, நேரத்தை, செல்வத்தை, அனுபவத்தை பிறருடைய வளர்ச்சிக்காக, ஏற்றத்திற்காக, பொருள் மிகுந்ததாக மாற்றுவதே ஒரு தலைச்சிறந்த பண்பாக இருக்கும். ஆக இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சில பண்புகளை நமக்கு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் ரொம்ப தெளிவாக, கொஞ்சம் ஸ்லோவாக, மெதுவாக தான் நான் வாசித்தேன். ஏன் வாசித்தேன்னா, இதில் இந்த இறை வார்த்தை இருக்கக்கூடிய ஆழமான, அதுக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஆழமான உண்மைகளை நாம் சரியாக உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவே இன்று கொஞ்சம் நிதானமாகவே நான் வாசித்தேன். அன்புக்குரியவர்களே, இயேசு எருசலேம் நோக்கிய அந்த பயணத்திலே பாதையிலே சீடர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய போதனை, இயேசு நமக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன? இந்த பகுதியை நாம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, இயேசு தன்னுடைய சாவை பற்றி எத்தனாவது முறையாக அறிவிக்கின்றார்? எத்தனாவது முறை அறிவிக்கின்றார்? பிள்ளைங்களா, நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. இயேசு தன்னுடைய போதனை எத்தனாவது முறையாக அறிவிக்கின்றார்? நான் அவரோட சொல்லிட்டேன். எத்தனாவது முறை அறிவிக்கின்றார்? எத்தனாவது முறை அறிவிக்கின்றார்? இன்னைக்கு நற்செய்தி வாசி அவர் எருசலேம் நோக்கி பயணிக்கிறார் இல்லையா? பயணிக்கிறப்ப தன்னுடைய பாடுகளை பற்றி எத்தனாவது முறையாக அறிவிக்கின்றார்? எத்தனாவது முறையாக? 4வது முறையா? 5வது முறையா? 2வது முறையா? முதல் முறையா? 2வது முறை. பிள்ளைங்க கவனமாக கேட்டிருக்காங்க அர்த்தம். இயேசு தன்னுடைய சாவை பற்றி 2வது முறையாக அவர் முன்னறிவிக்கிறார். 2வது, யார் மிக பெரியவர் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. நாம் பார்க்கின்றோம், அதுக்கிடையிலே தாழ்ச்சி என்ற மதிப்பின் அடிப்படையிலே இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். 3வது, இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொள்ள குழந்தைகளுக்குரிய பக்குவம் கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பான அழைப்பை இயேசு ஆண்டவர் தருகின்றார். போன வார நற்செய்தியிலே நாம் பார்த்தோம், முதல் முறை இயேசு தன்னுடைய சாவை பற்றி அறிவித்த பொழுது யார் இயேசுவை கடிந்து கொள்கின்றார்? யார் இயேசுவை கடிந்து கொண்டது? முதல் முறை இயேசு தன்னுடைய சாவை பற்றி தெரிவித்த பொழுது யார் இயேசுவை கடிந்து கொண்டது? யார்? பிள்ளைங்க சொன்னா பரிசு உண்டு. யார் கடிந்து கொண்டது? யார் கடிந்து கொண்டது? பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுங்க, இதுவா சாவா நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்போது 2வது முறையாக இயேசு தன்னுடைய சாவை பற்றி அறிவித்த பொழுது யார் கடிந்து கொண்டது? யாரு? சீடர்கள் கடிந்து கொண்டாங்களா? யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, அதை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. இயேசு 2வது முறையாக தன்னுடைய சாவை பற்றி அவர் சொன்ன பொழுது யாருமே அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஒருவேளை
இயேசுவிடம் அவர்கள் கேள்வி கேட்க பயந்தார்களா என்பது தெரியவில்லை. நாம் பார்க்கின்றோம், அதற்கு பிறகு இயேசு தனக்கு பிடித்தமான 3 சீடர்களை அழைத்து கொண்டு அந்த தாபூர் மலைக்கு செல்கின்றார். அங்கே அவர்கள் முன்னே தோற்றம் மாறுகின்றார். அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. பேய் பிடித்த ஒரு சிறுவன், அதை அந்த சீடர்கள் குணப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதெல்லாமே நடக்கிறது. அதன் பிறகுதான் இயேசு அந்த நிகழ்வோடு சீடர்களோடு எருசலேம் நோக்கி அவர் பயணிக்கின்றார். இது அவருடைய நம்பிக்கையை வளர்க்கும் வண்ணமாக நாம் பார்க்கின்றோம். இயேசு அந்த தீ ஆவி பிடித்த சிறுவனை நலமாக்கின்றார். அதற்கு பிறகு தன்னுடைய 2ஆம் சாவை 2ஆம் முறையாக அறிவிக்கின்றார். இது தன்னுடைய பயணத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சீடர்களை அவர் பண்படுத்துகின்றார், சீடர்களை அவர் உருவாக்குகின்றார். சீடத்துவத்தினுடைய அந்த மகத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இயேசு ஆண்டவர் பாடுகளை அறிவிக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து அவளை எருசலேம் நோக்கி அவளை அழைத்து செல்கின்றார். எனவே இந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதற்கு பிறகு உள்ள அந்த படிப்பினை மிக முக்கியமானது. யார் பெரியவர் என்ற அந்த பிரச்சனை வருகிற பொழுது தொண்டு புரியவே என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நான் மட்டும் பாடுகள் பட்டு மீட்பு தருவது அல்ல, நீங்களும் இந்த மீட்பு பயணத்திலே பங்கேற்கின்ற. ஆனால் அதற்கு எப்படிப்பட்ட மனநிலை வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகின்றார். அதாவது மனநிலை உருவாக்க பயிற்சியை சொல்லுகின்றார். மார்க் நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். மாலையானதும் இயேசு அவர்களை தன்னிடம் வரவழைத்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படி ஒரு சில போதைகளை அந்த சீடர்களுக்கு விளக்கி சொல்வார். அவர்கள் அதற்கு பிறகு அதை புரிந்து கொள்வார்கள். இயேசு இங்கே அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் எதையுமே அவர்கள் கேட்கவில்லை. சரி, அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன செய்கின்றார்? வழியில கேட்கல, வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே இயேசு அந்த சீடரிடம் கேட்கின்றார், வழியிலே எதை பற்றி நீங்கள் வாதாடி கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஒருவர் மற்றவரை அவர்கள் காட்டி கொடுக்க விரும்பவில்லை, பேசவில்லை. அன்புக்குள்ளே ஆழமான உணர்வுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் வந்திருக்கலாம் என்றால், இதற்கு முந்தைய பகுதியிலே தோற்றமாக நான் சொன்னேன், 3 பேரை மட்டும் இயேசு தன்னோடு அழைத்து செல்கின்றார். அந்த 12 பேர் குழுவாக இருந்தாலும் கூட அங்கே அந்த 12 பேரிலே 2 குழுக்கள் இருந்தன. அதாவது அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த தீ ஆவி பிடித்த அந்த சிறுவன் நிகழ்விலே எப்படியாவது குணமாக்கி இயேசுவிடம் நல்ல பேர் வாங்கலாம் என்று ஒரு சில சீடர்கள் முயற்சித்தார்கள். முதல் குழுவினரிடம், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இயேசுவை மலையில் போய் அங்கே நாங்கள் பார்த்தோம், அந்த இறை அனுபவத்தை பெற்றோம், அல்லது தீ ஆவி பிடித்தவனை குணமாக்குவதில் நாங்கள் தான் முதன்மையான இடத்தை பெற்றிருந்தோம் என்ற பெயரிலே, அல்லது இயேசுவோடு உள்ள ஏதாவது ஒரு நெருக்கத்தை வைத்து தங்களை பெரியவர் என்று அடையாளப்படுத்த அந்த 3 பேரும் முயற்சி செய்திருக்கலாம். எந்த காரணத்திற்காக இது எழுதப்பட்டிருக்கு என்பது தெரியாது. ஆனால் வழியிலே நீங்கள் எதை பற்றி வாதாடினீர்கள்? வழி என்பது ஒரு சாதாரண அந்த இடம் மட்டும் கிடையாது. வழி என்பது ஒரு சீடத்துவத்துக்கான வழி. சீடத்துவத்துக்கான வழியிலே சிறியவரோ பெரியவரோ என்பது கிடையாது என்பதுதான் இயேசுடைய போதனை. அந்த 12 பேரில் 3 பேரை குறிப்பிட்டு போகும்போது மற்ற 9 பேருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அல்லது இயேசுவுக்கு பிறகு நாங்கள் தான் என்ற அந்த மனநிலை அவர்களுக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடும். குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அந்த 3 பிள்ளைகளிலே ஒருவருக்கு நாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் மற்ற 2 பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? தங்களை அறியாமலே அவர்கள் அந்த முக்கியத்துவம் கொடுத்த அந்த அவருக்கு நாம் அவன் மீது பொறாமைப்படுவார்கள். இயேசுவுக்கு பிறகு நான் தான் என்ற மனநிலை அது முக்கியம் அல்ல, பணிவிடை புரிதல் அல்லது தொண்டு புரிதல். அதனால்தான் இயேசு அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய பாடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது யாருமே கேட்கவில்லை. கேட்க அவர்கள் பயப்பட்டார்கள். அதே போல என்ன பேசிட்டு வந்தாங்க என்று கூட அவர்கள் சொல்ல முன் வரவில்லை. மானிட மகன் மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்படுகிறார். அப்படி என்றால் கடவுளுடைய மகன் அவர் இன்னொருடைய கையிலே. அப்படி என்றால் அங்கே ஒரு டிவைன் பர்பஸ், இந்த உலகத்திற்கான இந்த மீட்பிற்கான நோக்கம். இதை சீரியஸாக சொல்லுகிற போது வீட்டில் பெரியவர்கள் நம்ம ரொம்ப சீரியஸாக ஏதாவது பேசி கொண்டு போவாங்களேன்,
நம்ம பிள்ளைங்க ஓடி வந்து நம்ம சீரியஸாக ஏதாவது முக்கியமான காரியம் பேசுகிறப்ப, அப்பா அம்மா எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்னு நமக்கு கேட்பது போல இருக்குது. சீடர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று போகிறோம். இயேசு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் சீடர்கள் அந்த குழந்தைகளைப் போல ஒரு மனநிலை, அதை முற்றிலுமாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு தன்னுடைய இறப்பை பற்றி சொல்லுகிறார், தன்னுடைய சாவை பற்றி சொல்லுகிறார், தான் படப்போகிற அந்த பாடுகளை பற்றி சொல்லுகிறார். ஆனால் அந்த சீடர்கள் என்ன கேட்குறாங்க, நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே யார் பெரியவர்? அவனுடைய கேள்வி வித்தியாசமாக. அன்புக்குள்ள உளவியல் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதருக்கு இருக்க குணம் அவரவருக்கு தான் பெரியவர். அவரவருக்கு தான் பெரியவர். தான் பெரியவர் என்று நிறுத்தப்பட வேண்டும், தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது மனித இயல்பு. இந்த மனித இயல்பை தாண்டி நாம் கடவுள் இயல்புக்கு வர வேண்டும். உளவியல் அடிப்படையிலே சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனித உள் உணர்வுகளை பற்றி பேசுகிற பொழுது 3 விதமான உணர்வுகளை பற்றி பேசுகிறார். முதல் வகையான அந்த உணர்வு பசி உணர்வு. இந்த உணர்வு வந்து உடல் சார்ந்தது. 2வது உணர்வு பால் உணர்வு. 3வது உணர்வு வன்முறை உணர்வு. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய மாணவர் கார்ல் யுங் என்ற உளவியல் அறிஞர் இவ்வாறு அதையும் தாண்டி இந்த 3 உணர்வுகளை தாண்டி ஒரு மனிதனுக்கு முதன்மையான ஒரு உணர்வு உண்டு. அதாவது என்னை முதன்மைப்படுத்துகிற உணர்வு, இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்வார்கள். நான் முதன்மைப்பட வேண்டும், நான் முதன்மைப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது. அன்புக்குள்ளே இயேசு இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் சிலுவை. இயேசு போதித்த அந்த இறையாட்சியின் விண்ணரசின் அடையாளம் குழந்தைகள். இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் நிறுத்த வேண்டும். இறையாட்சி பல விதத்திலே மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கலாம். இந்த இறையாட்சியை பற்றி நாம் பல மறைவுரைகளை கேட்கலாம், மறைவுரை ஆற்றலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தலை சிறந்த மறைக்கல்வி ஆசிரியர். தன்னுடைய சீடர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க, இதை புரிந்து கொள்ள வைக்க ஒரு குழந்தையை பயன்படுத்துகின்றார். இங்கே குழந்தை கற்றுக் கொடுக்கிற நிலை அல்ல. பொதுவாக ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்யும்? டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க வந்து கற்றுக்குவாங்க. பிள்ளைகள் பொதுவாக வந்து ஆசிரியர் வந்து கற்றுக்கொள்வார். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் ஒரு குழந்தையை பயன்படுத்துவது கற்றுக்கொள்ளுகிற நிலை அல்ல, மாறாக ஒரு குழந்தையை வைத்து கற்றுக் கொடுக்கிற நிலையிலே இயேசு இந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது குழந்தைகள் தான் நம்முடைய பாடம், குழந்தைகள் தான் நமக்கு ஆசிரியர்கள். இங்கே சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தைகளை ஆசிரியர்களாக பாவித்து அந்த சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடத்திற்கு? யார் பெரியவர் என்ற அந்த கேள்வி கேட்டார்களே, அந்த கேள்விக்கு சீடர்கள் குழந்தைகளிடம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர் என்பது ஆணவர் அல்ல, தலைக்கணம் அல்ல, பந்தா அல்ல, அகந்தை அல்ல, பெருமை பேச்சு அல்ல. பெரியவர் என்பது தாழ்ச்சி, பொறுமை, குழந்தை உள்ளம். இதை கற்றுக்கொள்ள ஒரு குழந்தையை ஆசிரியராக இயேசு ஆண்டவர் முதுமைப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, 2 காரியங்களை இயேசு சொல்லுகின்றார். ஒன்று தொண்டாற்றுதல், 2வது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். அன்பானவர்களே, இன்றைய உலகம் எப்படி என்றால், யார் முதலாவதாக வருகிறாரோ அவர்களுக்கு தான் பரிசு. நம்ம கூட பங்கில் கூட இல்லையா, யார் ஃபஸ்ட் ப்ரைஸ், யார் வந்து நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ப்ரைஸ் கொடுப்போம். யாராவது உங்கள் ஸ்கூலில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு கைதட்டி ப்ரோக்ரஸ் கார்டில் ஃபஸ்ட் ரேங்க் போட்டு விடுவீங்களா? உங்கள் ஸ்கூலில் ஏதாவது மாதிரி பயன்படுத்துவீங்களா? டீச்சர்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும், அல்லது நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, இதான் செய்வோமா? எல்லா பிள்ளைங்களுக்கும் அல்லது ஃபஸ்ட் ரேங்க் போடுவோமா? கண்டிப்பாக போட மாட்டோம். யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்போம்? யாருக்கு வந்து A கிரேட் கொடுப்போம், A++ கொடுப்போம். நல்லா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். இது மனிதனுடைய மனநிலை. ஆனால் சீடத்துவத்தினுடைய மகிமை கடைசியில் வந்தால்தான் பரிசு. பாருங்க, மனுஷங்க நம்ம நினைப்பது ஒன்று, கடவுள் நினைப்பது வேற ஒன்று. சீடத்தினுடைய மனநிலை என்ன? கடைசியில் வந்தால்தான் பரிசு. 2வது, அந்த சிறு பிள்ளைகளை போல நாம் பாடம் கற்பிக்க வேண்டும். பெரியவங்க நம்ம வந்து சண்டை போடுவோம் இல்லையா, அடிக்கடி சண்டை போடுவோம். சண்டை போட்டோன்னா எவ்வளோ நாள் ஆகும்? 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் இல்லையா? அது அழகா இப்போ கேட்டாலும், அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னை இப்படி, அதை வந்து அப்படி படமாக அப்படி அழகா ஒரு வார்த்தை விடாமல் வேர்ட் பை வேர்டாக நம்ம சொல்லுவான் இல்லையா?
எதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க மாட்டோம், எதை வச்சுக்கூடாது அதை மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். அன்புக்குள்ளே. ஆனால் சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டான்னு வைங்களேன், சின்ன பிள்ளைங்க நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க 5 நிமிஷத்துலேயே போய் அவங்க வந்து பேசிடுவாங்க. அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் இயலாத நிலையில் உள்ள மக்கள், அதாவது இந்த சிறு பிள்ளைகளை போல இயலாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படி நாம் ஏற்றுக்கொண்டோம். யாரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். குழந்தையை ஏற்றுக்கொள்வதென்றால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று தன்னை முன்னிலைப்படுத்துவது போல ஒன்றுமே இல்லை போ என்று சொல்லுகிற அந்த மனநிலை, அன்பை நம்முடைய வாழ்வின் நடுநிலையாக கொண்டு அன்பை முன்னிலைப்படுத்துகிற அந்த மனநிலையில் தான் சிறு பிள்ளைகளை போல ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை. அடுத்ததாக, குழந்தைகளால் நமக்கு எதையுமே கொடுக்க முடியாது. பெரியவர் ஒரு மதிப்புக்குரியவர் வருகிறார் என்றால் அவரால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். நம்ம வந்து உதவி செய்கிறது கூட நம்ம அதுதான் இல்லையா? இன்றைக்கி நான் ஏதாவது உதவி செய்கிறேன்னா அவரால் எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும் என்றால் அவர் எனக்கு ஏதாவது இன்னும் அதை விட 2 மடங்கு அல்லது அதே மாதிரியாக செய்வான்னு நினச்சாதான் வந்து நம்ம வந்து செய்வோம். இந்த மொய் எழுதுகிறோம்ல, என்ன அதுதானே மொய் எழுதுகிறோம். என்ன நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோமே, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனே வச்சதில்லை ஃபாதர். நான் ஒரு இன்விடேஷன் பார்த்தேன், கிடாய் வெட்டும் சடங்கு. என்னையா கடாய் வெட்டும் சடங்கா அப்படின்னு கேட்டான். ஆமாம், கொடுத்தோம்ல வாங்கணும்ல அதுக்கு தான் அந்த 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 சடங்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஏதாவது கொடுத்தோம்னா நம்ம என்ன அதை எதிர்பார்த்து நாம் அதை செய்யலாம். இன்றைக்கி வந்து நிபந்தனை இல்லாமல் நாம் குழந்தைகளைப் போல நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இயேசுவிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் குழந்தைகளைப் போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பங்கில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னு நமக்கு நன்றாகவே தெரியும். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து ஆக்டிவாக வச்சிருப்பதற்கு நாம் வந்து நிறைய நிகழ்வு பிள்ளைகளுக்கு நாம் செய்வோம் இல்லையா? குழந்தைகள் தினம், விவிலிய வேதாகம பள்ளி, மறைக்கல்வி வகுப்பு, பிக்னிக், இப்படி நிறைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கான அந்த பிள்ளைகளுக்குரிய இடத்தை நாம் கொடுக்கின்றோம். பொதுவாக நினச்சி பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம வந்து பெரியவங்களே மேலே உட்கார வச்சோன்னு வைங்களேன், கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ளே வரோம். ஏன்னா அவன் தான் உட்காரணுமா, அவள் தான் உட்காரணுமா, அவள் இருக்கிற இடத்துல நான் இருந்திருக்கலாம், வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளே ஒன்று போயிட்டே இருக்கும், நம்ம அறியாமல் போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பெரியவங்களும் அங்கே இருந்துட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மேலே ஏற்றினா வைங்களேன், நமக்குள்ளே ஒரு சந்தோஷமான உணர்வு வரும். ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வேறு, அவங்க பிள்ளைங்க தான் ஏறணுமா, எங்கள் பிள்ளைங்க ஏறக்கூடாது, அன்றைக்கி அதெல்லாம் இருக்குது, அது வேறு கதை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்குரிய அந்த மனநிலை, அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று அந்த குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள நம்ம கருத்துக்கிறார். யார் கடைசியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் முதன்மையாவர். இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த கடைசி யார்? இந்த சமூகத்தில் யாரும் இல்லாதவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், யாருமே இல்லாத அனாதைகள், அகதிகள், ஏழைகள், புறந்தள்ளப்பட்டவர்கள், அவர்களே என் பெயரால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், அதுதான் உண்மையான அந்த சீடத்த வாழ்வினுடைய அர்த்தம் என்று இயேசு ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த முன்னுரைகளை நான் வாசிக்கிட்டது போல, இன்றைக்கி வந்து ஈகோ என்ற பெயரில் இன்றைக்கி பொறாமைப்பட்டு இன்றைக்கி குடும்ப உறவுகளை தொலைத்து இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பு விடு. நம்ம இருக்கக்கூடிய அந்த ஈகோவை தூக்கி எறிவோம், பொறாமோகனத்தை தூக்கி எறிவோம். அந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும், பிறருடைய வாழ்க்கையை அழிக்கும். நம்ம பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்து விடும். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொறாமை கணங்களை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் இயேசுவை போல நாம் ஒருவர் மற்றவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இறைவன் இந்த நாளில் நமக்கு தர இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தி உடி ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். இறையவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என்ற அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி செல்லும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரும் உம் தூய ஆவியின் உந்துதலுக்கு இணங்கி அதன்படி தங்கள் வாழ்க்கையில் செயல்படவும், இறை மக்கள் அனைவரையும் நல்வழி நடத்தி செல்ல தேவையான அருள் ஆசிரை தந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான எம் இறைவா, எம் பங்கு தளத்தில் பணிபுரியும் அனைத்து அருள் தந்தையர்களையும் இருபால் துறவியர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் உன் முன் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களது பணிவாழ்வில் சோர்ந்து போகும் நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் நீதாமே உடனிருந்து வளர்ச்சிக்காக அவர்கள் ஆர்வத்தோடு செய்யும் எல்லா பணிகளையும் ஆசீர்வதித்து அதன் மூலம் உன் புகழ் பாரெங்கும் பரவிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களின் சுய விளம்பரங்களையும் தங்களது பெருமைகளையும் மட்டுமே இலக்காக கொண்டு பணி செய்யும் நிலை மாறவும், மக்களுக்கான பணி செய்வது அவர்களின் கடமை என்பதை உணர்ந்து மக்களின் வரிப்பணத்தில் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாழ்ச்சியின் வடிவே இறைவா, பிறரை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்னும் தவறான எண்ணத்தினால் பலரை மதிப்பு குறைந்தவர்களாக எண்ணி எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயப்படுத்திய நாங்கள் உமது படைப்பில் அனைவரும் சமம் என்பதை உணரவும் எங்கள் இதயங்களில் தாழ்ச்சி கொண்டிருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குரலுக்கு செவி கொடுப்பவரே, குணம் பெற வேண்டி ஆலய வழிபாடுகளில் மனதுருக்கி ஜெபிக்கும் மக்கள் அழுகுரலை கேட்டு நோய்களிலிருந்து விடுதலை தந்து புதுவாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை பாதுகாக்கும் இறைவா, பிறவியிலே உன்னதத்தோடு பிறந்து வருந்தும் மாற்றுத்திறனாளிகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர்களை அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஆதாரமே எம் இறைவா, எம் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி எஸ். வலன் எஸ்விடி அவர்களையும் திருத்தல தந்தையர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உடல் உள்ள நலன் அளித்து அவர்கள் மந்தையை செவ்வனே வழிநடத்தி செல்லவும், பங்கு மற்றும் திருத்தல வளர்ச்சிக்காக செய்யும் ஒவ்வொரு பணியிலும்
உடனிருந்து அவர்களை உம் ஆவியினாலும் கனிகளினாலும் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், திருப்பலி கருத்துக்கள் கூட ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். முதன்மையானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் முதன்மையான இடத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தாழ்ச்சியோடு பொறாமைப்படாமல் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்கிற பொழுது நாம் அவருடைய அந்த பயணத்திலே நாமும் பங்கேற்கின்றோம். இந்த தாமஸ் அக்வினாஸ் சொல்வார், பொறாமை என்பது மற்றவருடைய வளர்ச்சியிலே முன்னேற்றத்திலே எனக்குள் எழும்புகிற நியாயமற்ற அறிவுக்கு புறம்பான கோபம் தான் இந்த பொறாமை. இந்த பொறாமையால் இன்னைக்கு எத்தனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்திருக்கிறோம். விவிலியத்திலும் கூட ஆதி பிற்றோர் தாங்களும் இறைவன் போல் இருக்க வேண்டிய வேட்கையால் இறைவன் மீது பொறாமை கொண்டு அவர்கள் இறைவனுக்கு எதிராக கிளர்த்திருந்தால் முதல் பாவம் இந்த உலகத்தில் உருவானது. காயின் தன்னுடைய சகோதரனை மிஞ்ச வேண்டும் என்ற பேராசையால், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற பேராசையால் தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மீது பொறாமைப்படுகிறான். முதல் கொலை இந்த உலகத்தில் அரங்கேறியது. அதே போல் தான் யோசேப் மீது தன் தந்தை காட்டிய அன்பை தாங்களும் பெற வேண்டும் என்ற பேராசையால் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனுக்கு எதிராக கிளர்ந்ததால் ஆண் கடத்தல் வேலை நிறைவேறியது. இப்படி பேராசை, பொறாமை இன்னும் புதிய அந்த வாழ்வுக்கு இந்த நிலை நம்மை கொண்டு செல்கின்றது. இன்னைக்கு நாம் எருசலேம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, பேராசை நாம் நீக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்கள், அர்த்தமற்ற விவாதங்களால் இன்னைக்கு நாம் மற்றவருடைய வாழ்க்கையை நாம் கொச்சைப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை இப்படிதான் நாம் மற்றவர்களுக்கு நாம் அடையாளம் காட்டியிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவன் சொல்ல, ஆண்டவரே, நான் என்னையே தாழ்த்தி கொண்டு பொறாமப்படாம நீர் பயணிக்கிற அந்த எருசலேம் பயணத்துல அந்த சீடர்களை போல தேவையில்லாத அந்த விவாதத்தோடு நான் பயணிக்காமல் நீ சொல்லுகிற அந்த வாழ்க்கை விழுமியங்களை என்னுடைய அடையாளமாக்கி உம்மை நான் பின்பற்றுகிற நீ சொல்லுகிற அந்த வாழ்க்கை செய்தியை என்னுடைய வாழ்க்கை செய்தியாக கொண்டு வாழ்கிற அந்த மண்ணிலே வாழ என்னை உம்முடைய வழியிலே என்னை எடுத்து பயன்படுத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். வந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். வந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். ஈத்தருளும் ஈத்தருளும் என்னையே தருளும். வந்து வருகின்றேன். ஊதுமை மணியாய் முடிந்திட, உடைந்து அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தே ஏற்றருளும் இறைவா.
உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன். உரிமை இழந்து தவிப்போரின் உணவே தினமும் கலந்திட உடைமை உறவை இழந்தோர்க்கு உதவும் கரமாய் மாறிட என்னை என்று உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. என்னை இன்று உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. உவந்து வருகின்றேன் என்று உமக்கே தருகின்றேன். உவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே தருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். உவந்து வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி தியாக பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவருக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்களுடைய படைப்புகள் அனைத்தின் மீது பதிலாளாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராத புகழ் நேர்த்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதனையோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறையை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நிகழ்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவனுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்களே அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையை அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்த மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்த பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம்.
வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவை தந்தை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னால் விலகாதது என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினம்தோறும் பலியாக அரங்கேறுது இறைவா என் அகவாருமே இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே இறையாட்சி சமவந்தி உருவாகுமே மண்ணில் உருவாகுமே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவை தந்தை தரும் உணவே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும் அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு. வருகின்ற வியாழக்கிழமை 26ஆம் தேதி புனித கோஸ்மாஸ் தமியா நினைவு. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித வின்சென்ட் பவுல் நினைவு. 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித வென்சஸ்லாஸ், புனித லாரன்ஸ் லூயிஸும் தோழர்கள் நினைவு, நம்முடைய அன்னை மரியாளுடைய நினைவு நாள். வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் ஞாயிறு.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் நம்முடைய திருக்குடும்ப அன்பிய மக்கள். இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இந்த நாளை நீங்கள் சிறப்பித்தீர்கள். திருக்குடும்பிய அன்பிய மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு இறைமக்கள், இருபால் துறவியர் மற்றும் வின்சந்தை பால் சபையினர். வருகின்ற 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். 23ஆம் தேதி மாலை 6:45 மணிக்கு திருக்குடும்ப அன்பிய திரு ஆரோக்கியதாஸ் பஞ்சு நிர்மலா அவருடைய இல்லத்திலே நடைபெறும். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 மணிக்கு புனித திருமுழுக்கியவான் அன்பியம் திருமதி கான்கிமேரி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு புனித அர்னால்ட் டான்ஸ் அன்பியம் திருவாளர் ஆத்மநாதன் திருமதி பாக்கிதாய் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 26ஆம் தேதி மாலை வியாழக்கிழமை மாலை 6:45 மணிக்கு புனித ஜோசப் நாடமர்ஸ் அன்பியம் திருவாளர் சலைத்நாத் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 26ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:45 மணிக்கு புனித அலூசியஸ் குன்சாக அன்பியம் திருமதி ரோஸ்லின் அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணிக்கு பரிசுத்தாவி அன்பியம் திருவாளர் எட்வர்ட் கெனடி ஸ்டெல்லா இவருடைய இல்லத்திலே நடைபெறும். இந்த அன்பிய கூட்டங்களே தயவு செய்து மறக்காமல் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, நான் ஒரு சில பிள்ளைகளை ஆங்காங்கே நான் பார்க்குறேன். நான் திருப்பி நான் சொல்லுகிறேன், மறைக்கல்வி பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை நம்ம முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி கூட்டு வருவோம். நீ சிறு பிள்ளைகளை என்னென்ன வரவிடுங்க அவருடைய தடுக்க வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு தடவை நான் சொல்லுகின்றேன், சொன்ன பிற கூட அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தக்கூடாது. இனிமேல் யாரும் அப்படி உட்கார்ந்தா நானே கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பேன். சரியா? அதனால் தயவு செய்து பெற்றோர்கள் வருத்தம் நினைக்கக்கூடாது. ரிப்பீட்டட்லி சொன்ன பிறகும் அதை பற்றி யாருமே கண்டு கொண்டதாக தெரியவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் அவங்க என்னுடைய பிள்ளைகள். சரி, அவங்களுடைய கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். அது நம்முடைய பொறுப்பு. உங்கள் பக்கத்தில் வச்சு பொத்தி வச்சுக்காதீங்க, நல்லதில்லை. பிள்ளைகளை கூட்டு வருவோம். அங்கே இருப்பதை நான் பார்க்குறேன். தயவு செய்து இந்த நிலை தொடரக்கூடாது. நானும் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்த மாற்றல. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் பாருங்கள், 2 பசங்க மட்டும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். 2 பசங்க மட்டும் தான் இருக்காங்களா நம்ம பங்கில்? மற்றவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏன் வரல? என்னாச்சு? எனவே நான் அன்பிய கூட்டத்து வரும்போது நான் பார்க்குறேன், யாரை பார்க்குறேன். விவிலிய வினாடி வினா உங்கள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை நிரப்பி 30ஆம் தேதிக்குள் தயவு செய்து பங்கு தந்தையிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, திருவிழா சிறப்பு நிகழ்வு மாதா தொலைக்காட்சியிலே இன்று ஒளிபரப்பப்படுகிறது. இன்று மாலை அந்த நேரத்தை நான் போடுவேன், 7 மணிலேருந்து 8 மணி நினைக்கிறேன். அந்த டைம் நான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நான் இதில் போடுவேன், நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். தயவு செய்து மறக்காமல் பாருங்கள். அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும். சரியா? ஒரு சில கேள்விகள் விவிலிய வாரம் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்பேன். அதனால் தயவு செய்து எல்லாருமே உட்காந்து பாருங்கள். ஃபேமிலியை உட்காந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்க்கணும். தயவு செய்து அங்கங்கே போயிடாதீங்க. அதே போல் சிஸ்டர்ஸும் உட்காந்து பாருங்கள். சரியா? அதனால் நம்முடைய நிகழ்வு என்ன நடந்திருக்குன்ற ஒரு சிலர்லாம் வந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வாய்ப்பு எல்லா நிகழ்வுலையும் வருவதற்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. யார் வரலன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, தயவு செய்து எல்லாருமே இந்த சிறப்பு நிகழ்வு மாதா தொலைக்காட்சியிலே இன்று ஒளிபரப்பாகிறது. தயவு செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 7 மணி முதல் 8 மணி, 6லேருந்து 7, 7லேருந்து 8 தெரியல, நான் குரூப்பில் போடுறேன். தயவு செய்து பார்த்துக்கொள்ளவும். நம்முடைய பங்கிலே விவிலிய ஞாயிறு எத்தனாம் தேதி? அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி. ஐயோ, இன்னொரு வந்துச்சா? இந்த சாமியார் விடமாட்டாரா? விடாமல் துரத்தி பிடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இன்னும் இந்த வருஷம் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நான் இப்போ தான் மீட்டிங் போயிட்டு வந்தேன் இல்லையா, பாம்பேக்கு மீட்டிங் போயிட்டு வந்தேன். ஒரு சிலர் நினச்சாங்க சாமியார் சிங்கப்பூர் போயிட்டான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணேன். நான் சிங்கப்பூர் போகல, நான் பாம்பேயில் நான் இருக்கேன்னு சொல்லுங்க தான் நானே ஸ்டேட்டஸில் வச்சது. சரியா? சிங்கப்பூர்லாம் போகலை.
எங்களுடைய சபை சார்ந்த கூட்டத்துக்கு சென்று வந்தேன். அன்பார்ந்த மக்களே, இந்த ஆண்டு நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு. அதாவது இந்த திருத்தலத்தை நிர்வகிக்கக்கூடிய இறைவார்த்தை சபையினுடைய 150வது அந்த பிறப்பு ஜூபிலி ஆண்டு. நம்முடைய அகில உலக திருவையினுடைய 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு. இன்னும் நம்முடைய திருத்தலத்துக்கு ஒரு சிறப்பு, இயேசுவின் அருமருந்து உருவான ஜூபிலி ஆண்டு, 25ஆம் ஆண்டு ஜூபிலி. அதனால் நம்முடைய திருத்தலம் சபை அகில உலக திருவையோடு நம்ம வந்து முப்பெரும் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எங்களுடைய இறைவார்த்தை சபையினுடைய அதாவது இந்தியா பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளுடைய விவிலிய ஒருங்கிணைப்பாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த விதத்திலே எங்களுடைய இந்த 2 நாடுகளுக்கும் இணைத்து ஒரு சில நிகழ்வுகளை நான் நடத்த இருக்கிறேன். அது வந்து நம்முடைய பங்கிலிருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்முடைய பங்கில் எல்லாருக்குமே உண்டு, இருந்தாலும் நம்முடைய பங்கில் ஆரம்பிக்கின்றேன். அதாவது விவிலிய வாரம், அந்த ஒரு வாரம் முழுவதுமே அந்த விவிலிய வாரமாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். ரொம்ப போஸ்ட்பான் பண்ண விரும்பலை. இப்போ தான் இங்கே உட்கார்ந்து போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு வருகின்ற வாரம் லீவுன்னு நினைக்கிறேன் இல்லையா சிஸ்டர் ரோனிகா? எப்போ ஆரம்பிக்குது ஸ்கூல் லீவ்? எப்போ முடியுது லீவ் ஆரம்பிக்குது? 28. அப்போ 28ஆம் தேதியிலேருந்து பிள்ளைங்களுக்கு லீவ் ஆரம்பிக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு இருக்கும். நான் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த அன்பி கூட்டத்தில் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் ஒரு நிகழ்வு இருக்கும். யாராவது வெளியே ஜாலியாக பிக்னிக் போன வச்சிங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிவிட்டு சரியா, அது அப்புறம் போய்க்கலாம். இந்த காலாண்டு விடுமுறையில் விவிலியத்தை இந்த வாரத்தில் உங்களுடைய வீடுகளில் விவிலியத்தை ஸ்தாபகம் செய்யுங்க சரியா. ஸ்தாபகம் செய்து அந்த திருவிலியத்தோடு பயணிப்போம். அதனுடைய முத்தாய்ப்பாக கடைசி நிறைவு விழா 13ஆம் தேதி நடைபெறும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நாம் ஒவ்வொரு வருடம் கொண்டாடுவது போல விவிலிய கண்காட்சி, விவிலிய வினாடி வினா போட்டி என்று ஒரு சில போட்டிகள் அந்த நாள் நடைபெறும். அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே இருக்கும். எனவே இதில் நீங்கள் அது ஆன்லைனாக இருக்கலாம் அல்லது இங்கே வந்து பங்கேற்பதாக இருக்கலாம். தயவு செய்து நீங்கள் பங்கேற்குமாறும் நாம் நம்முடைய நாடு முழுவதும் உள்ள மற்ற பங்குகளுக்கு ஒரு முன் உதாரணத்தை நாம் ஏற்படுத்துவோம். அது நம்முடைய பங்குக்கு ஒரு சிறப்பாக இருக்கு. எனவே தயவு செய்து நீங்கள் ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் உள்ள நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு நான் நன்றி சொன்னேன். ஆனால் ஒரு சில அருள் சகோதரிகள் அந்த வர முடியலை. செல்வி வந்து அவங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்வின் காரணமாக அன்றைக்கி சென்று விட்டார்கள். அதே போல் நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்களுக்கு தியானம் ஏற்பாடு செய்திருந்ததால் அன்றைய நாளில் அந்த நன்றி திருப்பலி பங்கு பெற முடியாத ஒரு நிலை இருந்தால் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இல்லை என்றால் அந்த திருவிழா ஒரு முற்றுப்புள்ளியை அடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த விதத்திலே இந்த நேரத்திலே நம்முடைய அருள் சகோதரிகள் ஏற்கனவே ஒவ்வொரு பேராக நான் சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்ன இருந்தாலும் இங்கே அந்த நாளில் வர முடியாத நம்முடைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரி செல்வி, அருள் சகோதரி ஆரோக்கியமேரி, அருள் சகோதரி செல்வி, வேறு யார் இருக்குது? வேறு யார் இருக்கீங்களா? அவங்க இந்த 3 பேருக்கும் நாம் கரல் எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். அருள் சகோதரிகளை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு பங்கு மக்களாக நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகின்றோம். தயவு செய்து வாங்க, 3 பேர் வாங்க, சத்தமாக கலந்து கை தரலாமே. எழுதிருப்போம் இறுதி ஆசிரியருக்காக. வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வழக்கம் போல மியூசிக் கிளாஸ் ஆரம்பமாகும். பெற்றோர்கள் தயவு செய்து தவறாமல் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையேறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய அன்பு தாயை வாழ்த்தி போற்றி பக்தியோடு ஆரோக்கிய மாதாவே என்ற பாடலை பாடுவோம். தாய்க்கு நன்றி செலுத்துவோம். மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், எந்நாளும் பாடி சுதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், எந்நாளும் பாடி சுதித்திடுவோம். பெண்கள் வீசிடும் வாடி மாநகரில் கண்கிட ஆசை வைத்தாயே. பெண்கள் வீசிடும் வாடி மாநகரில் கண்கிட ஆசை வைத்தாயே. பலவித மக்களும் மண்ணில் சிறந்திட அனைவரையும் இங்கு அழைத்தாயே. அனைவரையும் இங்கு அழைத்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், எந்நாளும் பாடி சுதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி சுதித்திடுவோம், எந்நாளும் பாடி சுதித்திடுவோம். உண்மையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. கிறிஸ்துராஜா வாழ்க, முடிராட்சியம் வருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.